பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக அன்போடு வரவேற்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் கடவுள் நமக்கு நலம் அளிக்கின்றார். எரேமியா ஆகமம் அதிகாரம் 30 வசனம் 17 இவ்விதமாய் பார்க்கின்றோம். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கின்றார் ஆண்டவர். கடவுள் நம்மை குணமாக்கும் ஆண்டவர் என்பதை நாம் எவ்விதமாய் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 16 வசனம் 12 பார்க்கின்றோம். பச்சிலையோ களிமருந்தோ நம்மை குணமாக்குவதில்லை, ஆண்டவருடைய வாய்ச்சல் ஒவ்வொன்றிலும் நாம் குணம் பெறுகின்றோம். கடவுள் நமக்கு நலத்தை எவ்விதமாய் அருள்கின்றார்? வார்த்தையை அனுப்புகின்றார். ஆனால் அந்த வார்த்தையில் நம்பிக்கை நாம் கொள்கின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களை சகல நிலைகளிலிருந்தும் நலன் அளிக்கின்றது. ஏனெனில் அவருடைய திருச்சட்டத்தை நாம் கவனத்தோடு கீழ்ப்படிந்து நாம் கை கொள்கின்ற பொழுது எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்கள் எதையும் உன்மேல் நான் வரவிட மாட்டேன், நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லப்பட்ட விடுதலை பயணம் அதிகாரம் 15 வசனம் 26 படி கடவுள் நம்மை குணமாக்குகின்றார். கடவுள் இன்றைய நாளில் நமக்கு கொடுத்திருக்கூடிய வார்த்தையின்படி நான் உனக்கு நலன் அளிப்பேன். நலன் நாம் பெறுவது ஆண்டவரிடமிருந்தே என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய திரு சமூகத்தில் உதவி வேண்டி நாம் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை குணப்படுத்துவார். ஏனெனில் ஆண்டவரிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்ததை வேதத்தில் பல நிகழ்வுகளிலும் நாம் பார்க்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்வில் நாம் எவ்விதமாய் இருக்கின்றோம்? ஆண்டவரிடத்தில் சென்று அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் என் வாழ்க்கையில் சுகம் தருகிறது, பலன் தருகிறது என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் இந்த நாளிலும் கூட நம் நடுவில் இருக்கின்ற நோயை சகலவற்றிலிருந்தும் நம்மை கடவுள் குணமாக்குகின்றார். ஆகையால் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் என்னை தேவரீர் குணப்படுத்தும், எனக்கு நலம் அழியும் என்று நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் நமக்கு சுகத்தை நலத்தை நம்பிக்கையின் வழியாய் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்கின்றார். கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, என் உடலில் காணக்கூடிய பலவீனம் கொண்ட நோய் நொடிகள் அனைத்தையும் தேவரீரே சுகப்படுத்தி எந்நாளிலும் அப்பா உமக்கு உகந்த மகனாய் மகளாய் நான் வாழும்படிக்காய் என்னை சகல நிலையிலும் சுகப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசிர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.